இந்த கிராமத்துல ரொம்பவே வறுமையில இருக்க இந்த அம்மா தன்னோட பையனை ஸ்கூல் போக கூப்பிடுறாங்க. பையனை எழுந்திருக்காம படுத்திருக்கான். இந்த அம்மாவும் தன்னோட பையனை எழுப்பி ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு அப்படியே இந்த அம்மாவும் அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. அப்படியே போற வழியில ஒருத்தர் சின்ன பிள்ளையார் பொம்மைகளை வித்துக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து இந்த பையனும் தன்னோட அம்மா கிட்ட அந்த பிள்ளையார் பொம்மையை வாங்கி தர சொல்லி கேக்குறான். இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் பொம்மையை வாங்கி தன்னோட பையன் கையில கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா அந்த பிள்ளையார் பொம்மையை வாங்கின இந்த பையனை ஸ்கூலுக்கு போறான். அப்படியே ஸ்கூல் முடிச்சு இந்த பையனும் வெளியே வரான். அந்த அம்மாவும் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு பையனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்படி அம்மாவும் பையனும் நடந்து வரும்போது பையனோட அம்மாவுக்கு கால்ல அடிபட்டுருது. இத பார்த்த பையனும் பதறி போயிட்டு அம்மா பக்கத்துல உட்காந்து அம்மாவை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா பையனோட அப்பாவும் சைக்கிள்ல வராரு. வந்தவரும் தன்னோட மனைவி அடிபட்டு இருக்கத பார்த்துட்டு தன்னோட மனைவியையும் தன்னோட பையனையும் சைக்கிள்ல உட்கார வச்சு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்த மனைவியும் காலுக்கு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பையனுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவோட பையன் அம்மாவை பார்த்து கால்ல அடிபட்டு இருக்கத கூட பார்க்காம எனக்காக சமையல் பண்றியா அம்மா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த அம்மாவும் பையனை பார்த்து உன்னை பசியில போட்டு நான் எப்படிப்பா நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு பையனை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு இந்த பையனும் அம்மாவை பார்த்து சொல்றான், உன்னோட சப்பல் பிஞ்சு போயிருச்சு தானேமா, அதனால நான் எப்படியாவது பணம் சேர்த்து உனக்கு சப்பல் வாங்கி தாரேன்னு இந்த பையன் அம்மா கிட்ட சொல்றான். இத கேட்டது இந்த அம்மாவும் பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே மறுநாள் இந்த பையனும் ஸ்கூல் விட்டு ஒரு சப்பல் விக்கிற கடைக்கு போயிட்டு அங்க இருக்க சப்பல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்த கடை ஓனரும் பையனை பார்த்து என்ன வேணும்னு கேக்குறாரு. அப்போ இந்த பையனை அங்க இருக்க சப்பல் எல்லாம் பார்த்து விலை கேட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு வந்த இந்த பையனும் அம்மாவை பார்த்து எனக்கு பணம் தாங்கன்னு கேட்கிறான். அப்ப அந்த அம்மாவும் எதுக்காக உனக்கு பணம்னு சொல்லி கேட்கும் போது அப்ப இந்த பையனும் எனக்கு பேனா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சு அந்த அம்மா கிட்ட அந்த பணத்தை வாங்குறான். அப்படி வாங்கின அந்த பணத்தை ரொம்பவே சந்தோஷமா அவன் வச்சிருக்க உண்டியல்ல கொண்டு அந்த பணத்தை வந்து போட்டு வைக்கிறான். இப்படியே மறுநாள் ஆகுது. இந்த பையன் அந்த சப்பல் விக்கிற கடைக்கு போயிட்டு அந்த கடை ஓனர் கிட்ட சொல்றான், இந்த சப்பலை யாருக்குமே வித்துறாங்க, நான் சீக்கிரமா வாங்கிப்பேன்னு சொல்லும் போது அந்த கடை ஓனரும் சரின்னு சொல்லி தலையாட்டுறாரு. அப்படியே நைட் ஆகுது. இந்த பையன் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த அந்த பிள்ளையார் பொம்மையை பார்த்து தேவாரம் பாடிட்டு அந்த பொம்மையை அங்க வச்சுட்டு அம்மா கூட படுத்து நிம்மதியா தூங்குறான். இப்படியே இந்த பையனும் தன்னோட அம்மாவுக்கு கடையில போய் சப்பல் வாங்கி கொடுக்குற மாதிரி கனவு கண்டு எழுந்திருச்சு தன்னோட அம்மாவை கூப்பிடுறான். அப்படியே கூப்பிட்டு வெளியே வரும்போது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உங்க அம்மா வேலை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இத கேட்ட இந்த பையனும் அவங்க அம்மா வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு போறான். அப்படி போன இந்த பையனும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா வாயில நொரத்தள்ளினபடி இறந்து போயிட்டு கீழே கிடக்குறாங்க. இத பார்த்த இந்த பையனும் பக்கத்துல ஓடி போய் அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு அங்க இருந்து பதறி போய் ஓடி வீட்டுக்கு வரான். வந்த அந்த பையனும் அவன் தன்னோட அம்மாவுக்காக சேர்த்து வச்ச அந்த உண்டியல்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவன் அம்மாவுக்காக பார்த்து வச்ச அந்த சப்பலை அந்த கடைக்காரர்கிட்ட வாங்கிட்டு வந்து இறந்து போயிட்டு இருக்க தன்னோட அம்மாவோட கால்ல அந்த சப்பலை போட்டு விடுறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.